நீரை உருவி ஒரு குண்டாக வைத்துக் பலரும் எதிர்ப்பையும் விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கின்றனர். ஆனால் அண்டை மாநிலமான தமிழ்நாட்டிலிருந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக இது போன்று பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே இந்த விவகாரத்தில் எதிர்ப்புகளை பதிவு செய்திருக்கின்றனர். முன்னணி நடிகர்கள், தமிழ் திரைத்துறையில் முக்கிய இலங்கை விற்பவர்கள், சல்லமோகன் சாரிசர்கள் சாமானியர் மத்தியில் அண்டை மாநிலத்தில் துறை சார்ந்த நீதிகள் மீனவர்களின் படகில் ஏறி தாக்குதல் நடத்தி இன்ஜின் மற்றும் 4 லட்சம் மதிப்பிலான மீன்பிடி பொருட்களை கொள்ளையடித்து தப்பிச் சென்றனர். இதையடுத்து 4 நாட்களாக